தேவனின் திட்டம் நிறைவேறிய ஒரு நாள். எல்லா பெரிய வெள்ளிக்கிழமையும் நான் வசனங்கள் பேசும் பொழுது நான் அழுகுவேன் இல்லையா? ஏன்னா அந்த பாடு மரணங்களை நாம தியானிக்கின்ற பொழுது, வாசிக்கின்ற பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் அப்படி ஒரு சூழலில் வரக்கூடாது. அப்படியே அவர் கண்கள் எல்லாம் கண்ணீரால் நிறைந்துவிடும் எனக்கு அன்பானவர்களே. அந்த நாளைத்தான் நாம் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். எதற்காக நாம் நினைவு கூற வேண்டும் என்றால், இறை மைந்தன், தேவ மைந்தன் நமக்காக பட்ட அந்த பாடுகள் நம்முடைய மனதிலே நிலைத்திருக்க வேண்டும். இவற்றை பாலிசி எல்லாத்தையும் இருக்குல்ல, அவர் கொடுத்துட்டார். given to us, now we have to repay it. How we are going to repay? நாம் எப்படி திரும்ப செலுத்த போகிறோம்? இன்னைக்கு எல்லாரும் நீங்க அதை என்ன செய்ய போறீங்க? 7 வசனம் தியானித்து போகின்ற பொழுது, எனக்காக இவ்வளவும் செய்த என் தேவனுக்கு நான் எதை திரும்ப கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்க தீர்மானிச்சுட்டு தான் போக போறீங்க. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் பலவிதமான பொருட்களை வாங்கி கொடுக்கிறோம் அல்லவா? அதிலும் பாருங்க, ஒரு பிறந்தநாள் என்று வருகின்ற பொழுது நாம் நம்முடைய பிள்ளைகளை மகிழ்விக்கும்படியாக விலை உயர்ந்த பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கின்றோம். பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை தாயும் தகப்பனுமாக அமர்ந்திருந்து நாம் ஆலோசித்து பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுக்கின்றோம். உண்டா இல்லையா? பிதாவானவர் நம்முடைய குமாரர்களுக்காக எதை கொடுக்க வேண்டும் என்பதை திட்டமிடுகிறார். அவர் பர்த்டே இல்லை, இன்னும் பிறக்கவே இல்லை. அதற்கு முன்பாகவே என்னுடைய குமாரன் இந்த உலகத்தில் பிறக்கின்ற பொழுது அவருக்கு நான் எதை கொடுப்பேன் பரிசாக? சற்று வித்தியாசமான ஒரு பரிசு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு புது துணிகளை உடுத்துவிட்டு அழகு பார்க்கிறோம். அழகழகான பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை மகிழ்விக்கிறோம். அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், உறவினர்களை நாம் வீட்டிற்கு அழைத்து விருந்து கொடுக்கின்றோம். ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் தம்முடைய மகனுக்காக கொடுத்தது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இறைமகனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசு அநேகம் ஆத்துமாக்களாக இருந்தாலும், அநேகம் பேரை அவருக்கு பங்காக கொடுத்திருந்தாலும், அவருக்கு கிடைத்த பரிசு என்னவென்று பார்க்கின்ற பொழுது சிலுவையின் மரணம். என மாணவர்களே, அதற்காக அவர் கொடுத்த விலை சிலுவையின் மரணம். அக்கிரமக்காரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை அவர் தம் மீது சுமந்தார். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே பார்க்கின்ற பொழுது யூத சமுதாயத்திலே யூதர்களுடைய கட்டளைகளையும் முறைமைகளையும் நாம் தெளிவாக பார்க்கின்ற பொழுது, ஒருவன் பாவியா இருக்கின்ற பொழுது அவருடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக அங்கே யார் இருப்பார்கள்? பிரதான ஆசாரியர்கள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே குற்ற நிவாரண பலியாக, பாவ நிவாரண பலியாக பலிகளை செலுத்துவது வழக்கமாக இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த பிரதான ஆசாரியன் 2 ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொள்வான். பழுதற்ற 2 ஆட்டுக்கடாக்களை, ஆட்டுக்குட்டிகளை தெரிந்து கொள்வான். அதிலே சீட்டு போடுவார்களாம். அதில் எந்த ஆட்டிற்கு அந்த சீட்டு விடுகிறதோ அந்த ஆட்டின் மீது அந்த குற்றமுள்ள மனிதன், பாவியான மனிதன் தன்னுடைய கரங்களை வைப்பானாம். அந்த கரங்களை வைக்கின்ற பொழுது அவனிடத்தில் இருக்கின்ற எல்லா பாவங்களும் எங்கே நுழைகிறது? அந்த ஆட்டினிடத்தில் நுழைகிறது. அந்த ஆடு அங்கே என்ன செய்யப்படுகிறது? பலியாகி விடுகிறது. அவன் பாவமற்றவனாக அங்கே காணப்படுகிறான். இதுதான் யூதர்களின் ஒரு சட்ட திட்டம், முறைமை. அந்த சட்ட திட்டத்தின் படியே இப்பொழுது யாருடைய பாவம் அவர் மீது சுமத்தப்படுகிறது? மனிதர்களாய் பிறந்த நம் அனைவருடைய பாவமும் அவர் மீது அவர் அங்கே குற்ற நிவாரண பலியாக, பாவத்திற்கு பரிகாரமாக அந்த பலியாக நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு மாணவர்களே, பிதா தம்முடைய ஒரே குமாரனை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். பொந்திய பிலாத்து அவருக்கு அனுமதி கொடுத்திருந்தார். எதற்காக? அடிப்பதற்காக. ஆனால் மரணம் எங்கே? சிலுவையில் மாத்திரம் என்பது வேதாகமத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குற்றவாளியை குற்றவாளி என்று தீர்க்கும் பொருட்டு முதலாவதாக அவர் குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் இங்கே இயேசுவானவரை முதலாவதாக பிடிக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே குற்றத்தை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய தவறு எனக்கு அன்பானவர்களே. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது பிலாத்து என்ன செய்திருக்க வேண்டும்? மனைவி அங்கே அறிவுறுத்துகிறாள்.
இவரால் நான் கனவில் என்ன செய்தேன், மிகவும் பாடுபட்டேன், குற்றம் இல்லாதவரை ரத்த பழிக்கு நீர் ஆளாக வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது பிலாத்து அங்கே அதை கவனிக்கவில்லை. அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் தன்னை மட்டும் காப்பாற்றிக் கொள்கிறான். என்ன செய்யறான், கைகளை கழுவி எனக்கும் இவருடைய ரத்த பழிக்கும் சம்பந்தமில்லை என்பதாக. அது மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக நடந்த காரியங்கள். பிலாத்து அவரை எங்க அனுப்புகிறான், ஏதோ இடத்துல அனுப்புகிறான். கலிலேயன் என்று கேள்விப்பட்டு திரும்பவுமாக ஏதோ அங்கிருந்து எங்க அனுப்புகிறார், பிலாத்து அனுப்புகிறார். மக்களும் கூட யாரை விடுதலை செய்யுங்கள், அது நாள் வரையிலும் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்த அவர் இன்றைக்கு எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எனக்கு மாணவர்களே, தம்முடைய சிலுவையை அவர் தாமே சுமந்து செல்கிறார். அதற்கு முன்பாக நடந்த காரியங்களை சற்று நீங்கள் நினைவு கூற வேண்டும். 39 முறை அவர் சவுக்கால் அங்கே அடிக்கப்படுகிறார். இதை வேணா நீங்க எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவனை 40 அடி வரைக்கும் அடிக்கலாம். அவனை 40 அடிகள் வரைக்கும் அடிக்கலாம். அவனை அதிகமாய் அடிக்கிறதுனால் உன் சகோதரன் உன் கண்களுக்கு முன்பாக நீசனாய் தோன்றுவான். எனக்கு அன்பானவர்களே, யூதர்களை பற்றி பார்க்கின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய கட்டளைகளை நிறைவேற்றும்படியாகவே வாழ்ந்து வந்தார்கள். They don't want to break their command. They don't want to break. They have to follow. They did that. காரில் விழப்பட்டார், கன்னத்திலே அறையப்பட்டார், தலையிலே முள்கிடம் சூட்டப்பட்டது. அவருடைய தலையிலே எத்தனை முட்கள் இறங்கியதாக பல சரித்திரங்கள் கூறப்படுகிறது. ஆனாலும் அதிகமான சரித்திரங்கள் கூறுவது 17 கூர்மையான முட்களை தலையிலே வைத்து அந்த முட்களின் கொடூரமான ஒரு தண்டனை. வழக்குனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமான தண்டனை வந்து எப்படின்னு சொன்னா, முதலாவது வாழால் அறுக்கிறது ஒன்று வச்சிருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திறந்து மிருகங்களுடைய கூட்டில் அறுக்கிறது, அது 2வது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா குழிகளை தோண்டி அதுல வந்து அவங்களை போடுறது. பலவிதமான தண்டனைகள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றிலும் கொடூரமான ஒரு தண்டனை எதுன்னு பார்க்கின்ற பொழுது அது வந்து சிலுவை மரணம். ஏன்னு சொன்னா, சிலுவை மரணம் என்கிறது வந்து உடனடியாக மரணம் சம்பவிப்பது கிடையாது. அந்த சிலுவையில் தொங்குகிறவர்கள் குறைந்தது 11 மணி நேரம் அவர்கள் உணர்வோடு இருப்பார்களாம். இந்த முழு பாடியினுடைய அந்த வெயிட் வந்து எங்க இருக்கும், இந்த 2 கரங்களுடைய அந்த கால்களிலும் இருக்கும். அவ்வளவு பெரிய ஆணி வந்து அதை என்ன செய்யும், இது வந்து நம்ம உணர்ந்து கொள்ளணும். நாம சும்மா சொல்றோம், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக உயிர் தந்தார், பரமண்டலத்துக்கு போனார், இன்னும் உட்கார்ந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படியே தான் இருப்பேன். எனக்கு இன்னும் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். நான் திரும்பவுமாக ஒவ்வொரு நாளும் அவரை சிலுவையிலே அறைந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய தீர்மானம். எனக்கு அன்பானவர்களே, யோசனை பண்ணி பாருங்க. நீங்க இறை மைந்தன் இந்த பாடங்களை அனுபவிக்க வேண்டுமா? சற்று சிந்தித்து பாருங்கள். எதற்காக அனுபவித்தால், உங்களுக்காகவும் எனக்காகவும் தானே, உங்களது பிள்ளைகளுக்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தானே. பெரிய வழிக்கிறது இன்றைக்கு வந்து வித்தியாசமாக காணப்பட வேண்டும். 7 வசனங்களை தியானித்த பிறகு நான் அவனுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அடுத்த பெரிய வழிக்கிற மரத்துக்கு முன்னாடி அந்த காரியங்களை நாம செலுத்திருக்கணும். எனக்கு அன்பானவர்களே, காரியம் விடப்பட்டார், கன்னத்தில் அறையப்பட்டார், முட்கிடம் சூட்டப்பட்டார், தம்முடைய சிலுவை தாமே சுமந்து சென்றார். 39 அடிகள் சொல்லும் பொழுது ஒரு அடியில நாங்கெல்லாம் சுருண்டுருவோம். அதுக்கு மேல நிற்க முடியாது. ஒருவேளை அந்த காலத்துல நம்ம பலசாலிகளா இருந்திருக்கலாம். நமக்கு நிறைய காரியங்களை சிந்திச்சோம். நம்முடைய ஆண்கள் பார்த்துட்டு படத்துல என்ன ரொம்ப சினிமா சிம்பாடி மாதிரி இருக்கு. ஆனால் 39 அடின்னு சொன்னா அது ஏன்னா அந்த அந்த சவுத்துல வந்து அந்த வாக்கள்ல கடைசியில வந்து என்ன இருக்குமா, ஆணிகள் இருக்கலாம். ஒரு அடியில வந்து பார்த்துக்காக அப்படியே பிரிந்து வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, எதற்காக இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்காக அவர் இவ்வளவாக பாடுபட்டார். ஆனால் கடைசி நேரத்திலையும் அவர் இங்கு 7 வசனங்களை சொல்லி சென்றிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுவதிலுமாக அந்த 7 வசனங்கள் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது, தியானிக்கப்படுகிறது. மரணத்தில் அவரும் வாய் திறக்கல, பிதாவும் வாய் திறக்கல, உலக பிரகாரமாக இருந்த அந்த தாயும் வாய் திறக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆனால் 7 வசனங்களை 7 வார்த்தைகளை அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், கொடுத்து சென்றிருக்கிறார். அந்த 7 வசனங்களை தான் நாம் இப்பொழுது சிந்தித்திருக்கிறோம். அவர் மரித்ததற்கு ஒரே காரணம் என்ன, நம்மை இறைவனோடு இணைக்கும் பொருட்டாக, வேற ஒரு காரணமும் கிடையாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். அவரே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யாரும் அவருடைய திருவை எதிர்க்க முடியாது, அவர்களுக்கு மறைத்துக் கொள்ள முடியாது.
அவரே எடுத்து நடப்பதாக நாம் பார்க்கிறோம். Jesus allowed himself to be crucified. அவரே தன்னை அனுமதித்தார். அது மாத்திரமல்ல, வேற யாருடைய நினைச்சுகளை எடுக்க முடியாது. யோவான் 10:18 வாசிங்க. 10:18 அதேதான். ஒருவன் அவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் இதை எங்கிருந்து பெற்றுக்கொண்டாரா? இந்த கட்டன் பிதாவினிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு அன்பானவர்களே, அவரே இங்கே கொடுக்கிறார், அவரே அதை எடுத்துக் கொள்கிறார். இதை அவர் யாரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார்? பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்டதைத்தான் நாளைக்கு நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அவர் கொடுத்ததான் இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, சற்று வித்தியாசமான முறையில் நாம் சிந்திக்க போகிறோம். எதற்காக கொடுத்தார்? வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படியாக கொடுத்தார். இந்த 7 வார்த்தைகளும் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தைகளாகவே காணப்படுகிறது. நாம் அமைதியாக 7 வசனங்களையும் தியானிப்போம். தேவன் நாமே ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசுகிற பிள்ளைகளையும் வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.